செயல் தலைவர்ன்றது அது பெரிய பதவி, அது பெரிய பொறுப்பு. மற்றவங்களை என்ன சொல்கிறது, மற்ற பொறுப்பாளர்கள்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எப்படின்னா, அவர் தான் செயல் தலைவர், மற்றவரெல்லாம் செயல் தலைவர் இல்லை, வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ செயல் தலைவர் இவங்களெல்லாம் விரட்டி செயல்பட வைக்கணும். ஏன் அதுக்காக தான் செயல் தலைவர். இவர் பின்னாடி நம்ம நடக்கணும், 200 தொகுதிகளில் வந்து நம்ம வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. யாரு மேலே தவறு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல, நீங்கள் தவறாக சூஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை அது குழந்தை வளர 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 அது செயல்பாடு சரியாக இருக்கும், சரியாக இல்லாமல் போகும், சரியாக இருக்கும், சரியாக இல்லாமல் போகும். இப்போ அந்த காலம் சரியில்லாத காலகட்டத்தில் தான் கொஞ்சம் இன்னும் நல்லா செயல் தலைவராக இருந்து நல்லா செய்யும் அப்படின்றது தான். அது ஊக்கப்படுத்துகிற பொறுப்பு தான் அது. செயல் தலைவர்ன்றது ஊக்கப்படுத்துறது, இன்னும் நல்லா செய் அப்படின்னு. அதனால் அதை வந்து டிகிரேட் பண்ண மாதிரி எதுவும் இல்லை. அதனால் அந்த செயல் தலைவர்ன்றது முக்கியமான. இப்போ அது உதாரணம் தான் ஸ்டாலினை சொன்னேன்.